சொல்லி இந்த வீடியோ பதிவு தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் பதிவு செய்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ குமரகுருபர ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சம்பந்தமாக பதிவு செய்கின்றேன். இந்த பள்ளி 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்வி குமரகுரு மேல்நிலைப் பள்ளியை துவங்கியவர் சுந்தரையர் என்பவர் இதை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு பல செயலாளர்கள் அவருடைய வாரிசுதாரர்கள் இதை முன்னிறுத்து 100 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகின்ற இந்த பள்ளியை இப்பொழுது அதனுடைய செயலாளர் இருக்கக்கூடியவர், இந்த பள்ளிக்கு எந்த சம்பந்தம் இல்லாத சண்முகநாதன் என்பவர் அதனுடைய செயலாளர் இருக்கின்றார். அவர் வாரிசுதாரர் கிடையாது. சுந்தரையர் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட அந்த பள்ளியை அங்கே படித்து வருகின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயம், முக்குளத்தோர் சமுதாயம் அதிகமாக படித்து வருகின்ற அந்த மேல்நிலை பள்ளியை இப்பொழுது தருமபுரி ஆதீனத்திற்கு மடத்திற்கு தானம் செய்ததாக ஒரு தகவல் வருகின்றது. அதில் பல கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு அந்த கல்வி நிறுவனத்தை தானமாக வழங்கியிருப்பதாகவும் ஒரு பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருப்பதாக அந்த பகுதியிலே ஒரு தகவல் வருகின்றது. பாமர மக்கள் அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் கல்வி பயில்கின்ற அந்த பள்ளியை ஒரு மடத்திற்கு தானம் கொடுத்து விட்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதில் ஏதோ உள்நோக்கத்துடன் சண்முகநாதன் என்பவர் செயல்படுகின்றார். 100 ஆண்டு காலமாக சிறப்பான முறையில் வழிநடத்தப்பட்டு வருகின்ற அந்த பள்ளியை இப்பொழுது எந்த விதமான காரணம் என்று அதில் பல முறைகேடுகளில் ஈடுபட்டு அந்த பள்ளியை தருமபுரி ஆதீனத்திற்கு மடத்திற்கு தானம் செய்திருக்கின்றார். என்ன காரணம்? படிக்கின்ற மாணவருடைய எதிர்காலம் என்ன ஆகின்றது? தனிநபர் சுகத்திற்காக மக்கள் பயன்பாட்டு 100 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகின்ற இந்த பள்ளியை இதே போன்ற லாப நோக்கத்திற்காக தானம் செய்வது என்பது கண்டனத்துக்குரியது. உடனடியாக அந்த தருமபுரி ஆதீன மடத்திற்கு இந்த பள்ளி வழங்கப்பட்டிருந்தால் உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்து முன்பு எப்போதும் போல் பல ஆண்டு காலமாக கல்வி எப்படி செயல்பட்டு வந்ததோ பள்ளி அதே போல் செயல்பட வேண்டும். அந்த சுந்தரையர் பாரம்பரிய சேர்ந்தவர்களே அதை நிர்ணயிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். பள்ளி விற்பனை சட்டவிரோதமாக இருக்குமானால் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற புலித்தேவர் மக்கள் முன்னணி சார்பாக தொடர்ந்து புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஸ்ரீவைகுண்டத்தில் அனைத்து மக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தூத்துக்குடி அவர்களை சந்தித்து எங்களுடைய நிலைப்பாடை தெரிவிக்க இருக்கின்றோம். அதே போல் வருகின்ற 30ஆம் தேதி அங்கு மாபெரும் ஒரு நிர்வாக கமிட்டி குழு கூட்டம் அந்த பள்ளியில் நடைபெற இருப்பதாக தகவல் வருகின்றது. அதை ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற சட்டவிரோதமாக செயல்படுகின்றவர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலித்தேவர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.